Subscribe to Learn with RK for more Tamil lessons. வணக்கம். 7ஆம் வகுப்பு தமிழ் இயல் 1 விரிவானம். இன்றைய பாடம் சொலவடைகள் பொம்மலாட்டம். சொலவடைகள் என்பவை சிறு சிறு தொடர்களாக வட்டார பேச்சு வழக்கில் வழங்கி வருபவை. இவை பேச்சு மொழியின் அழகியலையும் பண்பாட்டு கூறுகளையும் கொண்டிருக்கும். பொருட்செறிவு மிக்க சொலவடைகளை நாட்டுப்புற மக்களும் தம் பேச்சில் இயல்பாக பயன்படுத்துகின்றனர். வாருங்கள் சொலவடைகளின் கதையுலகில் நுழைவோம். ஆளுக்கொரு வேலை என்னும் பொம்மலாட்ட கதை. இந்த பையன்தான் நம்ம கதை நாயகன். இவன் ஒழுங்காக பள்ளிக்கூடம் போகாம ஊரை சுத்திக்கிட்டு வருவான். புண்ணுக்கு மருந்து போட முடியும், புடிவாதத்துக்கு மருந்து போட முடியுமா? அவனோட புடிவாதத்தை யாராலும் மாற்ற முடியல. அப்பா சொன்னார், அணை உடைஞ்சு போன வெள்ளம் அழுதாலும் வராது. இப்போ நீ சரியா படிக்கலன்னா வாழ்க்கையில முன்னேற முடியாது. ஆனா பையன் கேக்கல. வெள்ளாட்டுக்கும் ஜென்ம பகைங்கிற மாதிரி இந்த பையன்கிட்ட போராடிதான் படிக்க வைக்கணும்னு நினைக்கிறாரு அப்பா. எறும்பு ஊற கல்லும் தேயுங்கிற மாதிரி இவனை கொஞ்சம் கொஞ்சமா மாத்தணும்னு நினைக்கிறார். பையன் பள்ளியை விட்டு வெளியே ஓடி போய் விளையாட ஆள் தேடுகிறான். எறும்பை கேட்கிறான், என் கூட விளையாட வருவியா? எறும்பு சொல்கிறது, தேவையில்ல, என் குழந்தைங்களுக்கு தீனி கொடுக்கணும். சொப்பனத்தில் கண்ட அரிசி சோத்துக்கு ஆகுமா? தேனியை கேட்கிறான். தேனி சொல்கிறது, 1000 கலம் நெல்லுக்கு ஒரு அந்து பூச்சி போதும். உன்ன போல ஒரு ஆள் இருந்தா எங்க கூட்டமே கெட்டு போயிடும். ஆமை சொல்கிறது, காவடி பாரம் சுமக்கிறவனுக்குதான் தெரியும், உனக்குதான் வேலை இல்ல. முயல் சொல்கிறது, அகழியில் விழுந்த முதலைக்கு அதுவே சொர்க்கம்னு சொல்லுற மாதிரி நிழலில் படுத்து தூங்குனதால போன தடவை ஆமையிடம் தோத்து போயிட்டேன். பையன் மகிழ்ந்து சுவர் ஏறி குதிக்கிறான். அது பழைய சுவரு, இடிஞ்சு விழுகிறது. எறும்பு பூச்சி எல்லாம் வெளிவந்து கடிக்கின்றன. அள்ளுறவன் பக்கத்துல இருந்தாலும் கிள்ளுறவன் பக்கத்துல இருக்கக்கூடாதுன்னு வலி தாங்காமல் வீட்டுக்கு ஓடுகிறான். தாயிடம் சொல்கிறான், அம்மா, ஊரு உலகத்துல எல்லாரும் அவங்கவங்க வேலைய பாக்குறாங்க. எறும்பு கூட சும்மா இல்லாம வேலை செய்யுது. என்னோட வேலை படிக்கிறதுன்னு எனக்கு புரிஞ்சிடுச்சு. இந்த கதையில் வந்த சொலவடைகளை நினைவில் வையுங்கள். புண்ணுக்கு மருந்து போட முடியும், புடிவாதத்துக்கு மருந்து போட முடியுமா? அதாவது பிடிவாதத்தை யாராலும் மாற்ற முடியாது என்று பொருள். அணை உடைஞ்சு போன வெள்ளம் அழுதாலும் வராது. கடந்தது கடந்து விட்டது, இப்போது செய்வதே முக்கியம். எறும்பு ஊற கல்லும் தேயும். முயற்சியுடன் கொஞ்சம் கொஞ்சமாக செய்தால் கடினமான காரியமும் முடியும். அதிர அடிச்சா உதிர விளையும். முயற்சி செய்தால் எல்லாமும் முடியும். இந்த சொலவடைகளை நீங்களும் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்துங்கள். மேலும் பாடங்களுக்கு லேர்ன் வித் ஆர்கே சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.